இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பாலாஜி. சமீபத்தில் அதிமுகவில் கோஷ்டி பூசல் அதிகமாகிடுச்சு. காரணம் எப்படிங்கன்னா, அதிமுக கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்கள் ஓட்டு ஒன்று இருக்காங்க இல்லையா, கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு 25 கட்சி ஆரம்பிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தலைவர் ஆகிடலாம், அந்த தலைவருக்கு அந்த கட்சி சொந்தம், அந்த பண்ணிடலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஓட்டு வேணும் இல்லையா, செல்வாக்கு வேணும் இல்லையா. மக்கள் மத்தியில் செல்வாக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருக்கட்டும், கருணாநிதி இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கட்சி இருந்தாலுமே பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியை அரசாங்கம் பிடிச்சி அவங்க கவர்மெண்ட் நடத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக அந்த சூழ்நிலை இல்லை. அவங்க தேவை கட்சி தான். அவங்க ஜெயித்தால் பரவாயில்ல, தோல்வி அடித்தால் பரவாயில்ல, யாரும் பரவாயில்லை. எடப்பாடி எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க எதிரே யார் இருந்தாலும் நீக்கிடுவார் கட்சி இருந்துச்சு, வேண்டாம் போன்னு யார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. அந்த சூழ்நிலை போயிருக்குது. பிஜேபி ஒர்க் எப்படிங்கன்னா, அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை மாநில தலைவர் இருக்கிறப்போ தினசரி திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாருங்க. திமுக விமர்சனம் பண்ணாத நாள் கிடையாது. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தினசரி பிஜேபி வளர்ச்சி இருக்கா இல்லையா ரெண்டாவது. ஆனால் தினசரி பேப்பர் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. யாரைய பிரதான எதிர்கட்சின்னு சொன்னால், எம்எல்ஏ சீட் பார்க்குறப்ப எதிர்கட்சி அதிமுக தான். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் யார் எதிர்கட்சின்னு பிஜேபி தான். ஏன்னா திமுக அரசாங்கத்தை பற்றி தினசரி விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. அப்படி விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் பொதுமக்கள் ஓட்டு வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது இல்லையா. இன்றைக்கி பிஜேபி என்ன சூழ்நிலை சொன்னீங்கன்னா, பழைய சூழ்நிலை வந்துட்டாங்க. அண்ணாமலை வரக்கு முன்னாடி என்ன பிஜேபி, அதே பாருங்கள். பிஜேபி பாருங்கள், ஏதாவது பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணுறது. அவள் பொறுப்பாக செட்டில் ஆகிட்டாங்க, பொறுப்பு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அதிமுக கூட்டணி வந்துச்சு. நாம் 1-2 எம்எல்ஏ அதில் முடிவு பண்ண காங்கிரஸ் எப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பிஜேபி சூழ்நிலை. பிஜேபி நம்பி இருந்த கூட்டணி கட்சி இருக்காங்க இல்லையா, தினகரன் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒருத்தராக வெளியே போயிடுறாங்க. காரணம் எப்படிங்கன்னா, அதிமுக இவங்க வர விரும்புறதில்லை. பிஜேபி அதிமுக கூட்டணி மட்டும் போதும், மீது யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறாரு எடப்பாடிங்க. உதாரணம் சொல்கிறேங்க, தப்பி தவறி அதிமுக தோல்வி அடித்தான்னு பேச்சு சொல்கிறேன். அதிமுக தோல்வி அடித்தாங்கன்னா அதிமுக கட்சி காணாமல் போயிடும். ரெட்டலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு இப்போ பாருங்கள், எந்த கூட்டணி திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க என்ன அவங்கள சண்டை போட்டாலும் விமர்சனம் பண்ணாலுமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணி தான், நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணாலும் நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி கூட்டணி எவனும் சொல்கிறதே இல்லை. காரணம் எப்படி, கண்டுக்கிறதே இல்லை. பிஜேபியும் கண்டுக்கிறது இல்லை, அதிமுக எடப்பாடி கண்டுக்கிறது இல்லை. இப்போ என்னாச்சுன்னா, அதிமுக முடிவு பண்ணிட்டாங்க, எவனும் தேவையில்லை நம்மளுக்கு, பிஜேபி மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா பிஜேபி இன்றைக்கி என்ன சூழ்நிலை அப்படி சொன்னால், நம்ம உதாரணம் சொல்கிற தப்பாக போயிடும். நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி பிஜேபி சூழ்நிலை. என்ன கட்சி வளர்த்த போகிறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ராங்காக பேசணும். ஒரு எதிர்கட்சின்னு சொன்னால், அரசாங்கம் பண்ணுற தவறு இருக்காங்க இல்லையா, திமுக விமர்சனம் பண்ணணும்னு தாக்கி பேசணும். அப்போ தான் பப்ளிக் உங்களுக்கு ஓட்டு கிடைக்க. நீ கண்ணை மூட்டி நீங்கள் அதிமுக ஜாலரை அடிச்சுட்டே இருந்தானே என்றைக்கு நீங்கள் வர பாருங்க. அதிமுக எடப்பாடி எல்லாத்துக்கும் பிரச்சாரம் போடுறாரு. அவர் போட்டும். பிஜேபி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல. இவங்க பிரச்சாரம் போனால் தான் கட்சி வளரும். அவர் என்ன ஒரு பேச்சு என்ன வருதுன்னா, அதிமுகக்காரே பிஜேபி கொடி பிடிச்சி அங்கே நிற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வருது. உண்மை போய் நமக்கு தெரியல. அப்போ பிஜேபியில் கொடி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி நிலைமை வருதா. நம்ம தேசிய கட்சி சொன்னால் மட்டும் எந்த பலன் கிடைக்காது. நாம் வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். பிஜேபி வேலை செய்யலைன்னு சொன்னால்
காங்கிரஸ் ஈக்குவல் டு பிஜேபி தான், டிஎம்கே ஈக்குவல் டு அண்ணா டிஎம்கே. அண்ணா திமுக நம்பி நம்ம இருக்கிறோம், அண்ணா திமுக கண்டிக்கலைன்னா பிஜேபி காணாமல் போயிடும், எவனும் சேர மாட்டான், நோட்டா கட்சிக்கன்னா கீழே போகும். அதுதான் அண்ணா திமுக சிஸ்டம், பிஜேபி சிஸ்டம் அப்படி தான். பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் பிஜேபி காணாமல் போயிடும். பிஜேபி எங்கே போக, தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுக நம்பி அதிமுக வாசப்பட்டு நின்று 2 சீட்டோ 3 சீட்டோ 4 சீட்டை வாங்கி நிற்க வேண்டியதா, நம்ம ஜெயிச்சுட்டு காலம் ஓட்டிக்க வேண்டியதா. ஜெயிக்கிறவங்க சந்தோஷம் 5 வருஷம் இருப்பான், கட்சியெல்லாம் வீணாக போயிடும். ஏன் கட்சி வளர முடியலன்னு அப்படி தான். ஆனால் அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் கட்சி வளரும், இல்லைன்னா வளராது. அவருக்கு டேலண்ட் இருக்கு, நல்லா படிச்சிருக்கிற ஐஏஎஸ் ஒரு அதிகாரி, எப்படி என்ன பேர் அவருக்கு தெரியும், மக்கள் எப்படி கவர்ச்சி பண்ணோன்னு தெரியும். சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருக்கிறப்ப வந்து 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 18% சொன்னால் விஜயகாந்த் மட்டும் தேமுதிக மட்டும் 10% இருக்குது, மற்றது எல்லாமே 6%, 7%, 8%. மெயின் கட்சி அன்னைக்கு வந்து தேமுக தான். தேமுதிக நம்பி தான் கூட்டணி உருவாக்கப்பட்டது அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கிறப்போ. இன்றைக்கி பிஜேபி நம்பி தான் கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு தேமுதிகன்னா 18%, இன்றைக்கி பிஜேபி தலைமையில் 18% வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சி காப்பாற்றிக்கணும். சரி, இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி தலைமை வந்து நம்ம அதிமுக இருந்த போதும் நம்ம ஜெயிச்சிடலான்னு. இப்போ வந்து ஏன் வந்து அதிமுக மதிக்கிறாருன்னு சொன்னால் 18% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி தனியாக நின்று பிஜேபி ஒரு கூட்டணி உருவாக்கி 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதே அதிமுக வந்து 21% வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 3% தான் வித்தியாசம். அதனால தான் வந்து அதிமுக வந்து திமுக கூட்டணி விரும்புகிறாங்க. இதே அண்ணாமலை இல்லாமல் இருந்து இவங்க தலைவர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாரு எடப்பாடி, பிஜேபிக்கு வந்து ஒரு 4 சீட் கொடுப்பாரு, அவ்வளோது. ஏன்னா போன தேர்தலில் நிற்பாருங்க கூட்டணிப்போ முதல்ல வந்து கூட்டணி முயற்சி எங்கே தெரியுமா, பாமக காலை சாயந்தரம் வந்து டெல்லியிலிருந்து வர்றாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணிக்காக முயற்சி பண்ண இப்போ 2021 இப்போ சட்டமன்ற தேர்தலில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாயந்தரம் வந்து பிஜேபி தலைமையாக வர்றாங்க, உட்காந்து பேச போகிறாங்க. இபிஎஸ் என்ன பண்ணுறாரு, காலை வந்து உடனே ஓடி போய் பாமக பார்த்துட்டு பாமகவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவ்வளோ சீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போது பாமகவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அன்னைக்கு. 2வது சாயந்தரம் வந்து பிஜேபி தான். அப்போ என்ன, அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேவை பாமக தான், பிஜேபி கிடையாது. பிஜேபி 2வது இடம்தான், முதலிடம் கிடையாது. இப்போது முதலிடம் வந்து பிஜேபி. காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை இருந்தாலும் இல்லையான்னு சொன்னால் பிஜேபி 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிடும். சீமானுக்கு வந்து 8% மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி இன்றைக்கி தனியாக நின்னீங்கன்னா 4% வருமா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு. இதில் வந்து பிஜேபி தலைமையை யோசனை பண்ணணும், திறமைசாலி தலைவர் போட்டால் தான் வளர முடியும். அதிமுகவில் எடப்பாடி நம்பி முன்னுக்கு போனீங்கன்னா பிஜேபி வந்து நோட்டா கீழே போயிடும். உதாரணம் சொல்கிறாங்க, இப்போ இந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் வந்து அதிமுக ஜெயித்தா நான் தான் திறமைசாலின்னு சொல்லுவாங்க அவங்க. சப்போஸ் தோல்வி அடித்தான்னு வச்சுக்கோங்க, மதவாத கட்சி பிஜேபி நாங்கள் தோல்வி அடித்தோம், நாங்கள் ஏமாந்துட்டோம், பிஜேபி சரியில்லை, நான் கூட்டணியில் சேர மாட்டேன்னு சொல்லி இபிஎஸ் வெளியே போயிடுவார். அப்போ என்ன, திருப்பி பிஜேபி கூட்டணிக்காக முயற்சி பண்ணி இதெல்லாம் செய்யணும். காரணம் என்ன, பிஜேபி பலமாக இருந்தால் மட்டும்தான் யார் இருந்தாலும் மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. டெல்லியில் பிஜேபி பலமாக இருக்குது, எந்த மாற்று கருத்து கிடையாது. மோடி வந்து நல்லா தலைமையில் போயிட்டுருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறைங்கள் ஆயிருந்தாலும் நல்ல இது இருக்குது. அமித்ஷாவை நான் பாராட்ட வேண்டியது, 2 பேரும் யாரும் குறை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் வந்து
யாருமே திறமைசாலி கிடையாது. எல்லாமே அதிமுக நம்பி தான் கட்சி நடத்துவாங்க. அதிமுக இல்லைன்னா திமுக இவங்க நம்பி தான் கட்சி நடத்துகிறாங்க. நாம் சொந்தமாக முன்னுக்கு வரோன்னு நினைக்கிறதே இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3ஆவது அணி வரும்னு விரும்புகிறாங்க. அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், 3ஆவது அணி வந்து சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த பக்கம் ஓட்டுகள் இந்த பக்கம் ஓட்டிக்குவா. இப்போ விஜய் வர்றாரு. விஜய் வந்து 3ஆவது அணின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் எங்களுக்கு கேட்டிங்கன்னா விஜய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து திமுக மென்டாலிட்டி தான். அவங்க வந்து அவர் பேச்சு எல்லாமே திராவிடம், பெரியார் இதெல்லாம் பேசுகிறாரு. அது அந்த குரூப்பு தான். அது வந்து எப்படிங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா திமுக கన్నా மோசமாக போகும் மக்கள். காரணம் என்னென்னா, ஸ்டாலின் முதலமைச்சருக்கு வந்து துண்டு சீட்டு படிக்கிறாரு, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அவர் படிக்கிறாரு. அவர் நிலைமை அப்படி இருக்கு. விஜய் வந்தான்னு வச்சுக்கோங்க, இதே சிஸ்டம் தான் வருது. சீட்டு இல்லாமல் முன்னால் படிக்க முடியும். ஏன்னா ஒரு சினி ஆக்டர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு டைலாக் பேச எழுதி கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க. அந்த சீட்டு வந்து படிச்சுட்டு டைலாக் சொல்லுவாங்க. அது பழகிடுறாங்க. விஜய் வந்து அந்த சூழ்நிலையில் இருக்கிறார் இப்போது. அதனால் வந்து அவர் நாளுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா யாராவது துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறாங்க அவங்களுக்குமே. அந்த சீட்டை படிச்சுட்டு அவர் வந்து டைலாக் சொல்லுவார். பழகிட்டாங்க இல்லையா. அப்போ வந்து எப்படின்னா திமுக கన్నా மோசமான அரசாங்கம் விஜய் அரசாங்கம் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, மாநாடு நடக்குது, 5 லட்சமோ 6 லட்சமோ வந்திருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரெல்லாம் ஒடிக்கிறாங்க. ஒரு 3000-4000 சேர் ஒடிக்கிறாங்க. கீழே ஜம்கானை போட்டிருப்பாங்களே பாய் மாதிரி எல்லாம் கீழே அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு தொண்டன் வந்து விஜய் பார்க்கலான்னு சொல்லி மேடை ஏறுறப்போ அப்படியே தூக்கி கீழே வீசிடுறாங்க. அப்போ தொண்டனுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணியிலே இருக்க ஒரு கட்சியொக்க தொண்டர்கள் இருக்கட்டும், ஒரு மாநாட்டில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னால் நீ எப்படி தமிழ்நாடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி வச்சுக்கோங்களேன். இந்து முன்னணி வந்து இப்போ முருக பக்தர் மாநாடு நடத்திருக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எந்த விதமும் கலவரம் கிடையாது, மோதல் கிடையாது, அமைதியாக எல்லோரும் போயிட்டாங்க. அந்த ஒரு சேர் ஒடிக்கவே இல்லை யாருமே. நீட்டாக அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. சாப்பாடு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாநாடு பெட்டரா? நான் 3000 சேர் எடுக்கிறது, ஆள் பெட்டு தூக்குறது, 4 பேர் சாகிறது, இது வந்து நல்லதா? நல்லதே கிடையாது. அப்போது தமிழ்நாடு விஜய் தேவையில்லை. விஜய் வந்தான்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிடும். தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து டிஎம்கே ஒரு ஆட்சி வரல, தப்பே கிடையாதுங்க. ஏதோ கொஞ்சமாவது நல்லது செய்வா, இவங்க அதுவுமே செய்ய மாட்டா. பட்ட பகல் கொலை பண்ணுறதுக்கு தயாராகிடுறாங்க. திமுக விஜயில் பார்த்திங்கன்னா எவனும் சரியில்லை. மக்கள் யாரும் அதில் இல்லை, எல்லாம் டைப் பண்ணிட்டு கேட்டு இருக்கிறாங்க. விஜய் இன்றைக்கி ஆகாது. சரி, விஜய் அப்படி இருக்கட்டும். இப்போ பிஜேபி ஜெயிக்கணும், நாங்கள் வந்து பலமான கட்சி உருவாக்கணும், 31 வந்து நாங்கள் எதிர்கட்சி மாறோன்னு சொன்னால் இன்றைக்கி அஸ்வாரம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் வர முடியல. நான் வரவே முடியாதுங்க. ஏன்னா இதோட வந்து இந்த தேர்தல் முடிஞ்சுடனே முதல் இடம், 2ஆவது இடம், 3ஆவது இடம். முதலிடம் யாருங்க? ஆளுங்கட்சி. 2 பேரில் யார் ஒருத்தர் வர்றான்னு பேச்சு சொல்கிறேன், வரல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து விஜய் தான் வருவா. 3ஆவதுக்கு விஜய் வருவா. 4ஆவது சீமான். எந்த விதம் சந்தேகம் கிடையாது. 3ஆவதுக்கு சீமான் வரவே முடியாது. இப்போ டிஎம்கே வரலையானா ஏடிஎம்கே வரணும், ஏடிஎம்கே வரலன்னா விஜய் வரணும். 3 பேருக்குள்ளே சாய்ஸே இருக்குது. சீமானுக்கு அந்த சாய்ஸ் இல்லை. சீமானுக்கு 4ஆவது இடம் தான். கூட்டணி ஏதாவது மாறினா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தமிழ் பேசுகிறாரு. என்ன ஒரு விஷயம்னா, நான் தமிழன் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் தான் நான் தமிழன் சொல்லிட்டு இருக்கிறான். இந்துக்களை ஒன்றும் சொல்கிறதே இல்லை. அப்போது தமிழன் சொன்னால் கிறிஸ்டியன், திராவிடன்னா முஸ்லீம், அவ்வளோது வேறு ஒன்றும் கிடையாது. யார் வந்து தமிழன் சொல்கிறானோ அத்தனை பேர் கிறிஸ்டியனாக இருப்பாள். யார் திராவிடன் சொல்கிறாங்களோ முஸ்லீமாக இருப்பாள்.
யார் வந்து இந்து சொல்கிற இந்து தான். அப்படி தான் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு சூழ்நிலை இருக்குது, அப்படி போயிட்டுருக்குது. அதனால் வந்து பிஜேபி தலைமை இன்றைக்கி வந்து டெல்லியில் கூடியிருக்கிறாங்க, முக்கியமான அதிகாரம் போயிருக்கு. அண்ணாமலை வந்து போகவே இல்லை. அண்ணாமலை போக காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு எப்படிங்கன்னா, பிஜேபி தலைமை வந்து அண்ணாமலை சொல்கிறது வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி டெல்லி தலைமை இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும், எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஆட்சி பிடிக்கணும், திமுக கீழே போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நோக்கம் நல்ல நோக்கம்தான், தப்புன்னு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கான்னு இல்லை. காரணம் எப்படிங்கன்னா, அதிமுக தலைமையில் ஆட்சி வரும்னு சொன்னால் அதிமுக பலமாக இருக்கணும், பலமான கட்சி உருவாக்கணும். அதிமுக ஓட்டு பிரியக்கூடாது, அதிமுக ஓட்டு பிரியவே கூடாது. அதிமுக வெளியே போகிறாங்க இல்லையா, யார் போயிருந்தாலும் சரி, அவங்க ஒன்று கட்சிக்குள்ளே சேர்த்தணும் இல்லையா, தனியாக நிற்கட்டும், ஆதரவு கொடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் இருக்கிறாரு, ஒரு தனி கட்சி, ஒரு 10 சீட்டு கொடுத்தா அந்த இடத்துல நின்று அவங்க போகிறாரு, அவ்வளோதான். ஓபிஎஸ்ஸா, ஓபிக்கு 10 சீட்டு கொடுத்தா அதை வச்சுட்டு போகிறாரு. நீ என் கட்சி அப்படியே வச்சுக்கல, தப்பு கிடையாது. ஆனால் நான் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன், பிஜேபி 10 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னால் பிஜேபி என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 10 சீட்டு வாங்கிட்டு அண்ணா வாழ்க, ஜெயலலிதா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜெயிச்சா சரி, ஜெயிக்கலன்னா நோட்டா கட்சி எப்படி ஜெயிப்பாங்க? ஜெயிக்க முடியாது இல்லையா. நோட்டா கட்சி வந்து பர்மனெண்ட்டாக தமிழ்நாடு நோட்டா கட்சி மாறிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போன விஷயம். இது வந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டியது பிஜேபி தான் முடிவு எடுக்கணும். பிஜேபி கூட்டணி காப்பாற்றணும். இபிஎஸ் எப்படி இருக்காரு தெரியல. பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து காப்பாற்றினா மட்டும்தான் பிஜேபி ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் ஆகும். அப்படி இல்லையான்னு சொன்னால் அதிமுக பாட்டு பிஜேபி காணாமல் போயிடும். பிஜேபி எங்கே போகாது, அதிமுக எங்கே போகாது. ஒரு ஆள் இருந்தாலும் பிஜேபி இருக்குது, ஒரு ஆள் இருந்தாலும் அதிமுக இருக்குது. ஆனால் அரசாங்கம் உருவாக்க முடியாது. இந்த தடவை திமுக ஆட்சி வந்ததுன்னா அதுக்கு மூல காரணம் வந்து யூபிஎஸ் தான், எந்த வித சந்தேகமே கிடையாது. அண்ணாமலை பழி போட்டு அர்த்தம் கிடையாது. இப்போ அண்ணன் சொல்கிறாங்க அண்ணாமலையினால தான் எம்பி சீட் வந்து வராமல் போச்சு. அண்ணாமலை விமர்சனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுக கூட்டணி இருந்தீங்கன்னா 10-15 ஜெயிச்சிருப்பாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா. எது வச்சு சொல்கிறாங்கன்னா பிஜேபி 18% ஓட்டு வாங்குறதுனால தான் சொல்கிறாங்க. அப்படி வாங்காமல் இருந்தீங்கன்னா அவள் என்ன சொல்கிறாங்க, தோல்விக்கு மூல காரணம் மதவாத கட்சி, பிஜேபி தமிழ்நாடுக்கு ஆகாதுன்னு சொல்லி உங்கள் மேலே மண்ணு போட்டு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த 18% ஓட்டு தான் காரணம். 18% ஓட்டு இல்லைன்னா பிஜேபி வந்து எடப்பாடி மதிக்கவே மாட்டாருங்க. சொந்த பலம் ஓட்டு வாங்கினாதான் பலம், ஓட்டு வாங்கின பலம் கிடையாது. இன்றைக்கி பலம் வந்து அண்ணாமலை உருவாக்கினா பிஜேபினால தான் இன்றைக்கி வந்து இபிஎஸ் வந்து கூட்டணி வச்சுருக்கிறாரு. இல்லைன்னா கூட்டணி வச்சுக்க மாட்டார். எம்பி தேர்தல் யார் வேண்டாம் சொன்னாங்க? 24 இபிஎஸ் தான் வேண்டான்னு சொன்னார். எவனும் வேண்டான்னு சொல்லி கடைசியில் வந்து பிஜேபி ஒன்றுமே ஜெயிக்கல, ஓகே. ஆனால் 18% வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக எவனுமே ஜெயிக்கலையே. ஒரு சீட்டாக ஜெயிக்கணும் வேண்டாமா? ஒரு எம்பி ஜெயிக்கணும். ஒரு எம்பி ஜெயிக்க முடியலன்னா அதிமுக வந்து 40 வருஷம் ஆளுங்கட்சி இருக்கிறாங்க. எம்ஜிஆர் உருவாக்க கட்சி, ஜெயலலிதா உருவாக்குற கட்சி. இன்றைக்கி என்ன நிலவரம், மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க. இந்த தடவை வந்து அதிமுக ஆட்சி பிடிக்கலன்னு சொன்னால் அதிமுக கூட்டணி எவனும் வரமாட்டா. பிஜேபி வந்து நோட்டா கட்சி வெளியே வந்துடும், அவ்வளவுதான். 2026 வந்து அதிமுக இருக்குமா இருக்காதுன்னு தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். அதிமுக ஜெயிக்கலைன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதிமுக சாப்டர் க்ளோஸ். தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காதுங்க, பேருக்கு மட்டும் அதிமுக இருக்குது. அதிமுக தலைவர் எடப்பாடி இருப்பார். ஏன்னா 2024 அதிமுக கூட்டணி எவனும் கூட்டணிக்கு வரவே இல்லை. தேமுதிக வந்து நேராக வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போய் உட்கார்ந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணார் நம்ம இபிஎஸ்.
இதுக்கு முதல்ல வந்து தேமுதிக கூட்டணிக்கு வேண்டாம் சொன்ன இபிஎஸ் 2024 வந்து நேராக கட்சி ஆஃபீஸுக்கு போய் பிரேமலதா அந்த அம்மா பார்த்துட்டு கஞ்சி கூத்தாடி கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு. அன்றைக்கி இருக்க நிலவரம் அதிமுக நிலவரம். இதே மாதிரி 2026 தோல்வி அடித்தாங்கன்னா அதிமுக கூட்டணி எவனும் வரமாட்டான், தலைகளினால் எவரும் மாட்டான். அதே மாதிரி அதிமுக முக்கியமான புள்ளிகள் எல்லாமே கட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க. ஒன்றும் திமுக போவாங்க, இல்லை பிஜேபி வருவாங்க, இல்லைன்னா விஜய் பக்கம் போயிடுவாங்க. அப்போ அதிமுக சுத்தமாக காலி சைபர் ஆயிடும். ஆனால் எடப்பாடி மட்டும் கட்சியில் அப்படியே இருப்பார். அதிமுக பலமான கட்சி தான். ஆனால் ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டோம், ஒரு எம்பி இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். பலமான கட்சி தான். அப்படி தான் இருக்குது. எடப்பாடி வந்து ஆட்சி வரும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே கூட்டணி சேர்ந்தால் தான் ஆட்சி வர முடியும், இல்லைன்னா வர முடியாதுங்க. இது கருத்து. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், மோடி வாழ்க.